ஐஃபோனை யூஸ் பண்ணலான்னு சொல்லி தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ? ஏன்னா நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, எதை எங்கே எப்படி பண்ணுறது அதெல்லாம் வந்து ஏன் பிரதர் நீ சொல்கிறியா? நீங்கள் போங்க, ஐஃபோனை பற்றி நான் சொல்கிறேன். ஐஃபோன் புதுசாக நீங்கள் ஐஃபோன் வாங்கினாலுமே சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அதில் ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. பட் அதில் ரொம்ப சிறப்பான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் இப்போ பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து பல வருஷங்களா, இன்ஃபேக்ட் 12 வருஷத்துக்கு மேலே நான் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு வழியாக இப்போ ஐஃபோனை கம்ப்ளீட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஃபுல் ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்குள்ளே. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துலையுமே நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்தாலுமே சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும்ல. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் லெஃப்ட் சைடில் அந்த டார்ச் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டார்ச் வந்துடும். இது என்ன பிரமாதம். பட் இதை ஆஃப் பண்ணுறதுக்கு திரும்ப அதையே ப்ரெஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். பட் ஷார்ட்கட் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் அப்படி ரைட் சைட்லேருந்து இப்படி ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த டார்ச் ஆஃப் ஆகிடும். இது பல இடங்களில் எனக்கு பர்சனலி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, உனக்கும் இருக்கும். திடீர்னு ஒரு 99,99,99,998 ரூபாய் நம்ம அக்கௌண்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்க்கும்போது ஐஃபோனில் ஒரு வேலை தப்பான நம்பர் போட்டுட்டோம் இல்லை எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டுட்டோம்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த நம்பர் மேலே ஸ்வைப் பண்ண ஆட்டோமேட்டிக்லி அந்த நம்பர் டெலிட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் போயிட்டு பேக் ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து டெலிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸி. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்த கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய பர்சனோ ஒரு ஆப்ஜெக்டோ நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த லைன் அழகாக போயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ அதை வந்து கிராப் பண்ணி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து ஐஃபோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லேட்டஸ்ட் iOS 16க்கு அப்புறமாக நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்குங்க. அதுவும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு போர்ட்ரேட் இமேஜ்லாம் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் தலைக்கு பின்னாடி வந்து அழகாக வந்து ஒரு டைமர் இருக்க மாதிரி வந்து செட் பண்ண முடியும். நார்மலாக நம்ம கிளாக் வைப் பண்ணல அது, பட் பார்க்கறதுக்கு ஒரு டெப்த்தோட ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் வெவ்வேறு விதமான ஃபில்டர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் அண்ட் கிளாக் ஸ்டைலை வந்து மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் கலர்ஸ் நார்மலாக வைக்கக்கூடிய கலர்ஸ் கூட கொஞ்சம் கிரேடோட வந்து வைக்கலாம். இது லாக் ஸ்க்ரீனில். பட் லாக் ஸ்க்ரீனில் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லையுமே இதே கிரேடியன்ட் வர மாதிரி வைக்கலாம். அந்த ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா பிளர்ரியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டை மாற்றி வந்து வைக்கலாம். ஸோ இது ஐஃபோனில் இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கு அப்புறமாக செம கஸ்டமைசேஷன் ஆப்ஷனாக இருக்குது. ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் வைஃபையுடைய பாஸ்வேர்டை காப்பி பண்ணுறது எவ்வளோ ஈஸியோ ஐஃபோனில் அவ்வளோவே ஈஸிங்க. ஏற்கனவே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய வைஃபை நெட்வொர்க்கை கிளிக் பண்ணி அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்பொழுது ஃபேஸ் ஐடியை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி பாஸ்வேர்டு என்ன அப்படின்றது வந்துடும். வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிக்கோங்க, இல்லை நீங்களே இன்னொரு ஃபோனில் போகிறதுக்கு மறந்து போன பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கவும் முடியும். சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த பர்டிகுலர் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பேஜில் இருந்த மொத்த டீட்டெயில்ஸுமே ஒரே பிடிஎஃப்ல வந்துடும். ஸோ நீங்கள் பேக்கப் பண்ணுறது, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், வெறும் லிங்கை மட்டும் காப்பி பண்ணாமல். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அனுப்புறது இதை விட ஈஸியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்ட் அப்படி ஒன்று கிளிக் பண்ணிக்கிறீங்க, ட்ராக் பண்ணிக்கிறீங்க, டப்புன்னு 2-3 கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஆப் ஓப்பன் பண்ணமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு இதை போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி எல்லா இமேஜுமே அந்த ஆப்ல நீங்க ஈஸியா வந்து சென்ட் பண்ண முடியும். மல்டிபிள் செலக்ஷன் உங்க ஃபிங்கர் டிப்ல. இது வெறும் கேலரியில மட்டும் கிடையாது, நீங்க கூகுள்ல ஏதாச்சும் ஒரு இமேஜ் எல்லாம் சர்ச் பண்றீங்க அப்படின்ற பட்சத்திலுமே நீங்க அங்கிருந்து காப்பி பண்ணி அழகா எடுத்துட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஐபோன்ல சேஃப்டி என்னதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கிறது இதில் கொடுக்கறது இல்லை. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆல்பம்ல நீங்க போட்டோஸை ஹைட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹைட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அங்கே ஹிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து தெரியும். இது வேணாம் அப்படின்னா நீங்க செட்டிங்ஸ்க்கு போங்க, போட்டோவில் போயிட்டு உள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க ஆன்ல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஆல்பம்ல ஹிடன் ஃபோல்டர் வந்து தெரியாது. ஒரு சில ஆப்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று படிக்க போயோ பார்க்க போயோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருப்போம். திரும்ப அவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி எப்படி போகிறது? ஏன்னா நம்ம பல்லாயிரம் கிலோமீட்டர் அந்த சைட் போயிட்டோம். இப்போ அது நீங்கள் மேலே திரும்ப வரணும்னா ஜஸ்ட் உங்களுடைய டைமர் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டாப் ஆஃப் த பேஜுக்கு வந்துடுவீங்க ஒரு செகண்டில். மேபி 1.5 செகண்ட் கூட ஆகலாம், பட்
வந்துட முடியும் சீக்கிரமா. டைனமிக் ஐலாண்ட். டைனமிக் ஐலாண்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. வந்த புதுசில் எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிச்சது. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக் மேலே இருக்கும். நீங்கள் சின்னதாக மாற்றணும், செய்யணும், பாஸ் பண்ணணும், மற்ற ஒர்க்கும் செய்யணுன்ற பட்சத்தில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சமாக பெருசாகும். இல்லை பெருசாகவே வரணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். நீங்கள் 2 ஆப்ஸ் டைனமிக் ஐலாண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸை யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி அந்த டைனமிக் ஐலாண்ட்லேயே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பை நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா அப்படி ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், வேணும்னா அப்படி தள்ளிங்கன்னா வெளியே வந்துடும். ஃபோனில் ஃபோட்டோ எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுமோ நம்ம நிறைய ஃபோட்டோஸை எடுத்து தள்ளிடுவோம். நமக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது ரொம்பவே நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவாக இருக்கிற வரைக்கும் பச்சை கிடையாது. நிறைய ஃபோட்டோவாக இருந்ததுன்னா ஐஃபோனில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் எடிட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோவிலிருந்து எடிட்ஸை காப்பி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபோட்டோவையுமே செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே அதே எடிட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். இது வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் முடியாது, வீடியோஸ்க்கும் பண்ண முடியும். ஸோ ஒரே கல்லில் நிறைய மாங்காய். டிஃபால்ட்டாக கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்காது. பட் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் வந்து ஆட் பண்ண முடியும். எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா லோ பவர் மோட் ஒன்று, நோட்ஸ் ஒன்று, இந்த மாதிரி தேவையான விஷயத்தை நம்ம அழகாக செட்டிங்ஸில் போய் கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு வேணுன்ற விஷயங்களை ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். சரி, நீ பேசணுமா? போ. சரி, ஏதோ சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்சா சொல்லலாம் எல்லாத்தையுமே. இந்த வீடியோவில் ஐஃபோனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவர் சொல்லியிருப்பாரு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஐஃபோன் 14 சீரிஸ் எல்லாம் ஏதாச்சும் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா யூடியூப் உடைய டேகிங் செக்ஷனில் நான் அந்த ப்ராடக்ட் டேகிங் வந்து பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல புதுசாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஐஃபோன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.